We greet you all in the name of Jesus. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். It's a privilege that we could gather together and study God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கூடி படிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். The subject that we are studying recently is divine encounters. நாம் தெய்வீக சந்திப்புகள் என்கிற தலைப்பிலே நாம் பாடங்களை படித்து வருகிறோம். Divine encounters are a valid experience that God wants to give it in our life. தெய்வீக சந்திப்புகள் என்பது அந்த தெய்வீக அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். For that man has been created in the beginning and it is still made available through the Lord Jesus Christ in our life. அதற்குத்தான் முன்னமே ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். அந்த கிருபைகள் இப்பொழுதும் நமக்காக அனுமதிக்கப்படுகின்றது. Hallelujah. Hallelujah. So it is not something new that we want to study. It is something that is there that we want to make it available in our life. அது ஏதோ ஒரு புதிய காரணம் நாம் படிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல, அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். So divine encounters are God is giving an experience for man to have a privilege of who he is. தெய்வீக சந்திப்புகள் என்பது மனிதன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள தக்கதாக அமைகின்றது. அது ஒரு வாய்ப்பாய் தேவன் கொடுக்கிறார். It's a privilege given unto him. அது ஒரு வாய்ப்பாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So we just take it and we just enjoy divine encounters. அதை நாம் புரிந்து கொண்டு நாம் தெய்வீக சந்திப்புகளை அனுபவிக்கிறோம். One more layer of revelation that I want to add it for divine encounters. இன்னொரு கட்டமாக நான் ஒரு காரியத்தை அதனோடு கூட சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். God want to invade our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆக்கிரமித்துக் கொள்ள விரும்புகிறார். He wants to come and give us an experience of who he is in a tremendous way. நம்முடைய வாழ்க்கையிலே வந்து தான் யார் என்பதை பெரிய அளவிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். So God invades people's life even today. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆட்கொள்ள தேவன் விரும்புகிறார். So we've been studying on a systematic basis of how many people have an extraordinary experience in God. அதை முறைப்படி நாம் படித்து எத்தனை பேர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள போகிறோம். One of the very important encounter that we have studied is the encounter of God with Jacob. முக்கியமான ஒரு தெய்வீக சந்திப்புகள் நிகழ்ந்ததை குறித்து நாம் யாக்கோபின் வாழ்க்கை குறித்து அறிந்து கொண்டோம். Because in the life of Jacob his whole life changed after he met God in a tremendous way. ஏனென்றால் யாக்கோபினுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்பட்டது எப்பொழுது அவன் தேவனை சந்தித்த பொழுது. So in the wilderness he had an experience. அங்கே வனாந்திரத்திலே அவனுக்கு ஒரு அனுபவம் காணப்பட்டது. In a very disappointed discouraged situation he had an encounter. அங்கே ஏமாற்றம் அடைந்து அவன் கலக்கமடைந்த நிலையிலே தேவனை சந்தித்தான். And then when we studied about Moses, அங்கே மோசேயை குறித்து நாம் படித்தோம். he had a divine encounter with the living God. அங்கே தேவனோடு கூட ஒரு தெய்வீக சந்திப்புகளை அவன் நிகழ்த்தப்பட்டது. He met God in a very dramatic way in the midst of a burning bush. அங்கே அதிசயமான விதத்திலே எரிகிற முட்செடியில் இருந்து தேவன் அவனை சந்தித்தார். Until that he was working for Jethro, now he started working for God. அதுவரைக்கும் அவன் எத்ரோவோடு சேர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பின்பாக தேவனுக்காக அவன் வேலை பார்க்க ஆரம்பித்தான். So he was into the he has given his life to serve his father-in-law. அங்கே தன்னுடைய மாமனாரை சேவிக்கும்படியே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தான். But when the encounter has happened, he now gave his life to serve the living God. எப்பொழுது தேவனுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை நிகழ்த்தப்பட்டதோ அதற்கு பின்பு தன் வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தான். So divine encounters propel us to a divine destiny. அங்கே தேவனுடைய சந்திப்புகள் என்பது நம்மளை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடத்துகின்றது. So every encounter
has a deep impact in the lives of people. எந்த எல்லாவித தெய்வீக சந்திப்புகளும் ஒரு ஆழமான தாக்கத்தை மக்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியது. So then we studied about Gideon. He was a dejected position. He was hiding, but God met him there and gave him what is his life purpose. அதற்கு பின்பு நாம் கிதியோனை குறித்து படித்தோம். அங்கே ஏமாற்றமடைந்த நிலையிலே போரடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்தினார். So today I just want to add one more encounter. This is one of the most important encounters in the church history. அதனோடு கூட நான் இன்றைக்கு இன்னொரு மனிதனை குறித்து உங்களோடு கூட சபை வரலாறை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். Maybe I can tell it is the biggest turning point in the church history. சபை வரலாற்றிலே ஒரு திருப்புமுனையாக இந்த காரியம் அமைந்தது. It's in Acts chapter 9. அங்கே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. We will read from verse 1 onwards. முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். Meanwhile Saul still breathed threat of murder against the disciples of the Lord. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் He went to the high priest and asked him for the letters to the synagogue at the Damascus, empowering him to put any man or woman in chain whom he could find belonging to the way and bring them to Jerusalem. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். As he neared Damascus in the course of his journey, suddenly a light from heaven flashed around him, and he dropped to the ground and heard a voice saying to him, Saul, Saul, why do you persecute me? அவன் பிரயாணம் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். This incident is one of the incidents that we have to look into it very carefully. இந்த ஒரு பகுதி என்பது, இந்த ஒரு காரியம் என்பது நாம் கவனத்தோடு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. Because he was the persecutor of the church. அவன் சபையை துன்பப்படுத்தினவன். Because the Bible goes on to says he wants to get the authorization to kill and to murder those who are the disciples of Jesus Christ. அவன் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கண்டுபிடித்து கொலை செய்யும்படி உத்தரவு வாங்கி கொண்டிருந்தான். So he got that authority from the rulers of that period. அங்கே அதிகாரத்தில் இருந்து அவன் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவன் நடந்து வந்தான். So he got his mandate is to kill and to persecute and put people away from the faith in the Lord Jesus Christ. அதனுடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மக்களை அவன் கொல்லும்படியாக அவன் உத்தரவு வாங்கி கொண்டு வந்தான். So he is moving in a purpose. அவன் ஒரு நோக்கத்தோடு அங்கே நகர்ந்து கொண்டிருந்தான். But the reality has changed, that God met him near Damascus. எப்பொழுது தமஸ்குவின் வீதியிலே தேவன் அவனை சந்தித்தாரோ அப்பொழுது முழு நோக்கமும் மாறி போனது. So every divine encounters are orchestrated for transforming man from one position to another position. ஒவ்வொரு தெய்வீக சந்திப்புகளும் மனிதனை மறுரூபப்படுத்தி ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலையிலே அவர்களை கொண்டு செல்கிறது. That's why I truly believe through encounters man's life will be made more available for God. அதிநிமித்தமே நான் முழுவதுமாய் நம்புகிறேன், தெய்வீக சந்திப்புகள் மூலமாக முழுவதுமாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராக திருப்பப்படுகிறது. That is what we are focusing on these studies. அதிநிமித்தமே இந்த காரியத்தை நாம் அதிக கவனத்தோடு படிப்பிக்கிறோம். Divine encounters are not trophies that has to be collected. அது ஒரு மெடல், அது டிராஃபி நாம் அதை சேர்த்து வைப்பதற்காக அல்ல, ஒரு பரிசு பொருள் மாதிரி அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறதுக்காக அல்ல. It is for a inner depth transformation. அது உள்ளான மனிதனுடைய மறுரூபத்திற்காக கொடுக்கப்படுகிறது. Not only his transformation,
to transform the people in and around him. அவனுடைய மறுரூபத்துக்கு மாத்திரமல்ல, அவனை சுற்றியுள்ள மக்களை மறுரூபப்படுத்துவதற்காக அது கொடுக்கப்படுகிறது. So when a man meet God, he not only experience God, he make a path so that people can experience God. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கிற பொழுது அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதோடு மாத்திரமல்ல, அது மற்றவர்களையும் பாதிக்கிறது. That's why I truly believe every Christian leader should have a divine encounter in one way or other way so that he can transform the society. அது நிமித்தமே நான் உண்மையாய் நம்புகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவர்களும் ஏதோ ஒரு விதத்திலே தேவனை சந்திக்க வேண்டும். அது நிமித்தம் சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். Revival can be ignited and sustained by divine encounters. Revival, எழுப்புதல் என்பது ஒரு தெய்வீக சந்திப்புகளின் மூலமாய் அதிகமாய் நடைபெறுகிறது. see, when we little bit study about church history, நாம் சபை வரலாறை குறித்து நாம் படிக்கிற பொழுது, Augustine, a great philosopher, a great theologian and a church writer, writes like this. நாம் சபை வரலாற்றை குறித்து படிக்கிற பொழுது, அகஸ்டின் என்பவர், அவர் ஒரு வேத பாரகர், இன்னும் தத்துவ நிபுணர். அவர் இப்படியா எழுதுகிறார். He had an encounter with God telling him, take and read, take and read. He took Romans chapter 13 verse 1 to 14. That passage transformed his life and became a great asset to the body of Christ. அங்கே அவர் தேவனை சந்தித்த பொழுது எடுத்து வாசி என்கிற சத்தத்தை கேட்டு ரோமர் 13வது அதிகாரத்தில் இருந்து 1 to 14 வசனத்தை வாசித்து பெரிய மாற்றத்தை அவர் கண்டடைந்தார். 11 to 14 சாப்டர் வசனம் ரோமர் 13வது அதிகாரம் 11 to 14 வரை உள்ள வசனத்தை வாசித்து பெரிய மாற்றத்தை கண்டடைந்தார். He was a skeptic before that. அதற்கு முன்பாக அவர் அநேக கேள்விகளை கேட்டார். அவர் அநேக கேள்விகளை வைத்து அமைந்திருந்தார், கேள்விகளோடு இருந்தார். But later he became an advocate for God. அதற்கு பின்பாக தேவனை பறைசாற்றுகிறவராக, அவருக்காக வழக்காடுகிறவராய் மாறிவிட்டார். That means he was defending the nature of God, the true essence of God. அவர் தேவனுடைய காரியத்தை குறித்து மக்களுக்கு புரிய வைக்கிறவராய் காணப்பட்டார். So how a skeptic can become a defender of faith? எப்படி ஒரு கேள்வி கேட்டு கொண்டிருந்த மனிதன் அதே அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டானோ? Because of encounter. தெய்வீக சந்திப்புகளின் மூலமாக இது நிகழ்த்தப்பட்டது. Because he had that only one word, take and read, take and read. Then he took Romans chapter 13 verse 11 to 14. It transformed his life. ஒரே சத்தம், எடுத்து வாசி. ரோமர் 13வது அதிகாரத்தில் இருந்து இருக்கிற 11 முதல் 14 வசனத்தை வாசித்த பொழுது அவராக ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. Then there is another person called Jonah of Arcs. அடுத்த ஒரு மனிதன் மனுஷி Joan of Arc. She became a great evangelist, a fiery preacher of God. தேவனுக்காக அக்கினி ஜுவாலையாக சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு மனுஷியாக காணப்பட்டாள். Because she also had a divine visionary encounter. அவளும் கூட இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சந்திப்புகளை நிகழ்த்த பெற்றுக்கொண்டாள். Then Bertha Smith is another person who had a divine encounter, and through that he brought the healing presence of God. அங்கே ஸ்மித் என்கிற மனுஷி, அவளும் கூட, அவளையும் தேவன் சந்தித்தது நிமித்தமாக அங்கே அநேக சுகமளிக்கிற வல்லமை அவள் மூலமாய் வெளிப்பட்டது. It is recorded in the history of China. அங்கே சீன வரலாற்றில் இது பொறிக்கப்பட்டிருக்கிறது. And then D.L. Moody, அங்கே D.L. மூடியை குறித்து, he had the calling when he was attending a prayer meeting in a small prayer group. அங்கே ஒரு சிறு ஜெப கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டிருந்த பொழுது அங்கே தேவன் அவனை அழைத்தார். D.L. Moody was called from that small prayer group. அந்த சிறு குழுவிலே ஜெப குழுவிலிருந்து தேவன் D.L. மூடியை அழைத்தார். He was a shrewd salesman. அவர் ஒரு
பாதரட்சை வியாபாரி. பாதரட்சை வியாபாரியாய் He was a காணப்பட்டார். shoe salesman. அவர் பாதரட்சை வியாபாரியாய் But காணப்பட்டார். later he became a great evangelist. அங்கே அதற்கு பின்பு அவர் ஒரு பெரிய சுவிசேஷகராய் மாறினார். Even we study about Catherine Kuhlman. கேத்தரின் குல்மனை குறித்து நாம் படிக்கிறோம். She had an encounter with the relentless power of God. That means the power and the love of God. அங்கே தேவனுடைய வல்லமையும் அன்பையும் குறித்த ஒரு தெய்வீக சந்திப்புகளை அவள் அடைகிறாள். Then she took the glory of God to ends of this earth. தேவனுடைய மகிமையை உலகத்தின் கடைசி பரியந்தம் அவள் எடுத்துச் செல்கிறாள். The recent person that we can study about him is Dr. Billy Graham. அடுத்து பில்லி கிராமை குறித்து நாம் படிக்கிறோம். That means he had an encounter with the Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியானவரை அவர் சந்திக்கிறார். He became a great evangelist for 60 years. 60 வருஷம் ஒரு பெரிய சுவிசேஷகராய் வலம் So வருகிறார். every individual that met God has become a great asset for the expansion of God's kingdom. ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனை சந்திக்கிற பொழுது தேவனுடைய ராஜ்ய விரிவாக்க பணியிலே ஒரு மகத்தான சொத்தாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். So the question is, do we really want that encounter? ஒரு கேள்வி என்ன, உண்மையிலே நமக்கு அதை போன்ற ஒரு விருப்பம் இருக்கிறதா? How long, how far we long for that experience? அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நாம் எவ்வளவு தூரம் வாஞ்சிக்கிறோம்? See, for divine encounters, it is all about our hunger and thirst. தேவனுடைய சந்திப்புகளை பொறுத்தவரையில் அது நம்முடைய தாகத்தையும் விருப்பத்தையும் பொறுத்தே அமைகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Sometimes God gives it. The other one is you long for it. ஒருவேளை சில வேளைகளை தேவன் கொடுக்கிறார். இன்னொரு பதத்திலே நாம் அதை விரும்ப வேண்டும். Sometimes God gives it. Sometimes we truly long for that, so that God gives that experience to us. தேவன் சில வேளைகளில் அதை தருகிறார். மற்றொரு வேளைகளில் நாம் அதை அதிகமாய் வாஞ்சித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். So it is all about how much we long for that. அது நாம் எவ்வளவு தூரம் விரும்புகிறோம் என்பதை பொறுத்து. So that's why these kind of sermons are being classes are being taken, so that we will have an ignited passion towards experiencing God. இப்படிப்பட்ட வகுப்புகள் நமக்குள்ளே ஒரு அதிகமான விருப்பத்தை கொடுத்து அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்வுக்கு நிகழ்வதற்கு ஒரு அடிப்படை அமைகிறது. Now the next question is, who is qualified for this kind of encounters? இரண்டாவது கேள்வி, யார் அதற்கு தகுதி பெற்றவர்கள்? Ordinary people are qualified for this encounter. சாதாரண ஒரு மனிதன் இதற்கு தகுதியுள்ளவனாய் மாறி விடுகிறார். That's why God met these kind of people and made a great change in the society. அது நிமித்தமே இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களை தேவன் சந்தித்து சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். Hallelujah. ஹல்லேலூயா. In the same way, in Acts chapter 9, he was a man until that not known by anybody. He was under authority, but when God touched him, he became a transformer of Christian faith. அங்கே ஒரு மனிதனை இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே சந்திக்கிறார். அவன் ஒரு சாதாரண மனிதன், ஒரு அதிகாரத்தில் கீழ் இருந்தவன். அவனை சந்தித்த பொழுது சபையிலே அவன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவனாய் காணப்படுகிறான். Hallelujah. ஹல்லேலூயா. So this is not given only to some people who really long, and those who really expect God to do something in their life, they can have this kind of experience. எந்த ஒரு மனிதன் அதிகமாய் விரும்புகிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறானோ, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நிகழ்த்துகிறார். Hallelujah. Hallelujah. So I expect you to receive this kind of understanding in your life. நான் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை பற்றிய புரிந்து கொள்ளுதல் அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். Because once we have this kind of understanding, then we can expect God to touch us in a very special way. நாம் இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலை நாம் அடைகிற பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. So that's why these kind of these classes are being set for transformations. அது நிமித்தமே இந்த வகுப்புகள் அப்படிப்பட்ட மறுரூபத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. So when God touched Paul, his two questions are very important. ஆண்டவர் சவுலை சந்தித்த பொழுது இந்த ரெண்டு கேள்விகள் என்பது மிக முக்கியமானது. Verse 5 it says, who are you? He asked. 5வது வசனத்தில் இப்படி கேட்கிறான், நீர் யார்? When he had this dramatic experience, that light came from heaven and struck him and he fell down, the first question he asked is, who are you? இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையிலே
நிகழ்த்தப்படுகிற பொழுது தேவன் அவனை சந்தித்த பொழுது அவன் கேட்கிறான், நீர் யார்? See, this is something that we also should have this question in our hearts. இந்த காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழ வேண்டும். When we should know God personally. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தனிப்பட்ட விதமாய் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். Not based on some theories. நாம ஏதோ ஒரு பாடத்திட்டத்தில் அறிந்து கொள்வது அல்ல. Not only through somebody's testimony. யாரோ ஒருவருடைய சாட்சி நிமித்தம் அறிந்து கொள்வது அல்ல. Otherwise it is not about reading some books. ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து நாம் படித்துக் கொண்டது அல்ல. No, we should know God personally. He is asking this question, who are you? இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலே தேவனை அறிந்திருக்க வேண்டும். அது நிமித்தமா அவன் கேட்கிறான், நீ யார் ஆண்டவரே? Already he know Jesus and the followers of Jesus, but now he wants to have more clear picture and he is asking, who are you, Lord? ஏற்கனவே அவனுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தெரியும். ஆனால் இப்பொழுது தனிப்பட்ட விதத்திலே அவனை சந்திக்கையில் அவன் கேட்கிறான், நீர் யார் ஆண்டவரே? Because one who knows their God will do great exploits. ஏனென்றால் எவன் ஒருவன் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறானோ அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Today we know about the structures of ministry. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் ஊழியத்தினுடைய காரியங்களை குறித்து தெரியும். அமைப்புகள் தெரியும். The structures of ministry. ஊழிய அமைப்பை குறித்து அதிகமாய் நமக்கு தெரியும். But the greatest question is, do you know God personally? ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, இன்றைக்கு ஆண்டவரை உங்களை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறீர்களா? It is not about how far we have beautifully prepared the sermon. It is about how far beautifully you understood the heart of God. நாம் அதிகமாய் அழகாக இந்த பிரசங்கத்தை எப்படி தயாரிக்கிறோம் என்பதல்ல, அவருடைய இருதயத்தை எந்த அளவிலே நாம் அறிந்திருக்கிறோம். How far we know the depth and the breadth of his nature. அவருடைய அந்த சுவாபத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் எவ்வளவு தூரம் நாம் அறிந்திருக்கிறோம். Because nowadays we are pursuing a wrong goal. That's why ministries are not able to exhibit the real power of God. இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு ஊழியங்களும் தவறான நோக்கத்தோடு அது செயல்பட்டு வருகிறது. அது நிமித்தமே தேவனுடைய ஆழமான காரியத்தை ஒரு காரியமும் விவரிக்க முடியாமல் போய்விடுகிறது. Because they know ministry but they don't know God. ஊழியத்தை அறிந்திருக்கிறார்கள், தேவனை அறியவில்லை. They know how to motivate people. அவர்கள் எப்படி மக்களை உற்சாகப்படுத்துவது என்பது தெரிகிறது. They know how to move people. மக்களை எப்படி நகர்த்துவது என்பது தெரிகிறது. They know how to manipulate people. மனிதர்களை எப்படி அவர்கள் அவங்கள மாயமாலமா அவங்கள கையாளணும் தெரியுது. அவங்கள கையாளுகிறது, மாயமாலவை கையாள தெரிகிறது. These are all looks like good techniques. இதெல்லாம் ரொம்ப துல்லியமான அறிவு மாதிரி தெரியுது. அறிவு மாதிரி தெரிகிறது. But it is all false things. ஆனால் அதெல்லாம் மாயான காரியம். Because when you do ministry based on some ministry techniques, it will surely fail. இப்படிப்பட்ட நுண் அறிவை கொண்டு ஊழியத்தை செய்கிற பொழுது அங்கே ஊழியம் என்பது தோல்வி அடைகிறது. That's why I believe Paul's question, it is still should ring in our hearts, who are you, God? அதினிமித்தமே நான் ஆழமாய் நம்புகிறேன், இப்படிப்பட்ட கேள்வி, ஆண்டவர் தேவனே நீ யார் என்கிற கேள்வி நம் ஆழத்தில் எழும்ப வேண்டும். Every day God wants to reveal himself to us. தேவனும் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆயத்தமாய் இருக்கிறார். Every day he wants to reveal. ஒவ்வொரு நாளும் அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். You cannot comprehend the magnificence of God in one day. It is something to be continued eternally. ஒரு நாளில் தேவனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் அதை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். That's why when God calls us for ministry, or when God says you come and do my work, the first thing we should concentrate is knowing God properly. அதினிமித்தமே நான் சொல்லுகிறேன், ஒருவனை தேவன் ஊழியத்துக்கு என்று அழைக்கிற பொழுது முதலாவது காரியம் நாம் தேவனை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். Do you know his nature? அவருடைய சுபாவத்தை அறிந்திருக்கிறீர்களா? Do you know how he handles things? அவர் எப்படி ஒரு காரியத்தை கையாளுவார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Do you have a clear picture about the methodologies that he will use? அவர் எப்படி ஒரு காரியத்தை நகர்த்துவார் என்கிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know
know the principles by which he stands. எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தோடு அவர் நிற்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? When you don't know these things, we will make error after error, and that will derail our life. நீங்கள் அதை அறியாரும்போது தவறு மேல் தவறு செய்து நீங்களே உங்கள் வாழ்க்கையை ஊழியத்தை கவிழ்த்து போட்டு விடுவீர்கள். That's why this knowing God is the most important thing for every man who wants to have a close connection with God. அதினிமித்தமே தேவனை அறிந்து கொள்வது என்பது ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் அமைந்து விடுகிறது. See, knowing God is totally different from knowing Bible. தேவனை அறிகிறது என்பது வேதாகமத்தை அறிவதிலிருந்து முற்றிலுமாய் மாறுபட்ட ஒரு காரியம். Because we know God through the Bible. நாம் தேவனை வேதாகமத்தின் மூலமா அறிந்து கொள்ளலாம். Because it is a compendium of revelations and experience that forefathers had. அந்த வேதாகம தொகுப்பு என்பது நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய சந்தித்த விதங்களை குறித்து அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. So we set these as the safe boundaries for experiencing God. நாம் இதை வைத்துதான் நாம் எல்லைகளை தேவனை சந்திக்கிற ஒரு எல்லைகளை நாம் குறித்துக் கொள்ளலாம். But you cannot block God with all these books, only these books. தேவனை கண்டுபிடிப்பதோ இல்ல அறிந்து கொள்வதோ இந்த வெறும் இந்த புத்தகத்தை இந்த தொகுப்புகளை வைத்து மாத்திரமல்ல. But it is the safe method. We rely on that. We build our life on that. But experiencing God is totally out of all the things that it can be written on this earth. இது ஒரு சரியான ஒரு காரியமாய் அமையலாம். ஆனால் இதையும் தாண்டி தேவன் நம்மை அதிகமாய் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். And then we compare every experience with the written word so that it will be authenticated. நம்முடைய அந்த அனுபவங்களை கொண்டு இந்த எழுதப்பட்ட வார்த்தையோடு கூட நாம் அதை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். So it is given for our safety. நம்மளுடைய பாதுகாப்புக்காக இந்த தொகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So God reveals certain nature of him in this book. அங்கே தன்னுடைய சுபாவத்தை இந்த புத்தகத்தின் மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். But we cannot say God is limited by this book. நாம் அதற்கு நிமித்தமாக இந்த காரியத்தின் மூலமாய் தேவனுடைய காரியத்தை இவ்வளவுதான் வரைமுறை வைக்க முடியாது. But we use this holy scriptures to stand and to hold our faith. நாம் இந்த வேதாகம இந்த வசனங்களை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு அது பிரயோஜனப்படுகிறது. But through this we have to move forward to experience God. இதை கொண்டு நாம் முன்னேறி சென்று தேவனை சந்திக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Lord, you met Moses, you met Gideon, you met Jacob, you met people in the Transfiguration mountain. Lord, why can't I have such kind of encounters? ஆண்டவரே, நீ மோசேவை சந்தித்தீர், ஆண்டவரே யாக்கோபை சந்தித்தீர், ஆண்டவரே கிதியோனை சந்தித்தீர், மறுரூப மலையிலே நீ சந்தித்தீர் அல்லவா, ஏன் என்னை நீ சந்திக்க முடியாது என்று சொல்லி அந்த அனுபவத்தை கேட்க வேண்டும். For that we need this book. அதுக்காகவே இந்த வேதாகமம் என்பது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. But once you meet God and you have a face to face encounter, you can have thousands of questions answered immediately. நீங்கள் ஒரு தேவனை சந்திக்கிற பொழுது, முகமுகமாய் சந்திக்கிற பொழுது நீங்கள் 1000 கேள்விகளுக்கு விடையை பெற்றுக் கொள்ளலாம். That's why I truly believe people who says when I go to heaven I will ask many questions to God. When you just go and see God, everything will be answered. நீங்கள் தேவனை முகமுகமாய் சந்திக்கிற பொழுது உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தது போன்று காணப்படும். But in this earth we'll say when I get to heaven I will ask some question. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? பரலோகத்துக்கு போகும்போது நான் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பேன். There was one old statement, ஆண்டவனை பார்க்கணும் கேள்வி கேட்கணும். Those things won't work with God. பழைய காலத்துல ஒரு கேள்வி இருக்கிறது, ஆண்டவரை பார்க்கணும் கேள்வி கேட்கணும், அதெல்லாம் வேலை செய்யாது. Because when the moment you meet God, everything will be answered. நீங்கள் தேவனை சந்திக்கிற பொழுதே எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விடும். You want to know him more. நீங்கள் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள். So the first question is, who are you, God? முதல் கேள்வி, நீர் யார் ஆண்டவரே? And Jesus said, அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், he said, I am Jesus. அவர் சொல்லுகிறார், நான் இயேசு. Because this is the most ultimate proof that every man should have that Jesus died and rose again and still living in this world. இந்த சத்தியம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கிற வேண்டியது. அவர் மனிதனாய் பிறந்து மரித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Unless you strongly
believe and have a divine moments with God, that believing that he has risen from the dead, your life will change. எப்பொழுது நீங்கள் இயேசு மரித்து அவர் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். People, whoever had an encounter with the resurrection savior, their life was immensely changed. எப்பொழுது எல்லா மனிதர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்களோ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. So every incident is God's movement in knowing him. ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனுடைய நகர்த்துதல் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு. He said and you persecute me. அங்கே சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்தினாய். Now Paul would have got shocked. அங்கே பவுல் அவர் மிகவும் அவர் அதிர்ச்சி அடைந்திருப்பார். Because he thought Jesus died and these people are doing lot of makeups and getting stories revolving. Now his eyes were opened. அங்கே அவர் என்ன நினைத்தார், இயேசு மரித்து விட்டார், இந்த ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க வடிவமைத்து கொண்டு ஏதோ பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் நினைத்தா ஆனால் அங்கே அவன் சந்தித்த பொழுது அவன் அதிர்ச்சி அடைகிறான். Because every moment of encounter is helping us to know God more in a deeper way. ஏனென்றால் ஒவ்வொரு நாள் தேவனை சந்திக்கிற பொழுது அதிகமாய் அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள அது வழிவகுக்கிறது. Amen. And then he says, you persecute me, right? அங்கே சொல்லுகிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். And then the verse 6 says, get up, go into the city, there you will be told what you have to do. அங்கே 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். The first thing is knowing God. Second thing is knowing what to do. முதலாவது காரியம் தேவனை அறிகிற அறிவு. இரண்டாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவு. Everybody who had an encounter with the living God always carry an answer what to do next. யார் ஒருவர் தேவனை சந்தித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. Nobody can say I met God not and I am confused. ஒருவரும் சொல்ல முடியாது நான் தேவனை சந்தித்து விட்டேன் ஆனா ஒரே குழப்பமா இருக்குது. That means you have not met the true living God. அதென்றால் நீங்கள் தேவனை சந்திக்கவில்லை. You met something else. நீங்கள் வேற எதையோ சந்தித்து இருக்கிறீர்கள். To be honest, I can say you might have met some similar spirits. நான் உண்மையா சொல்ல விரும்பணும்னா நீங்க ஏதோ ஒரு பரீட்சிக்கப்பட்ட ஒரு ஆவியை நீங்கள் same thing like Jesus. அது ஒரு இயேசுவை போல தோற்றமளிக்கிற ஒரு காரியத்தை நீங்க சந்தித்திருக்கலாம். Many people are deceived in these moments. அநேக மக்கள் இதை குறித்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். They say I met God. அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவனை சந்தித்தேன். I encountered people. They said I met a prophet Agai. I met a prophet Amos. I was sitting and talking with him. I met all those kind of people. நான் சிலரை சந்தித்து இருக்கிறேன். அவங்க சொல்லி இருக்கிறாங்க நாங்க தீர்க்கதரிசியாக ஆமோஸை சந்தித்து இருக்கிறேன். நான் சில வேதாமத்துல சொல்ல ஆகாய் தீர்க்கதரிசி சந்தித்து இருக்கிறேன்லாம் சொல்லி இருக்கிறாங்க. Because later they say in the transfiguration mountain Elijah and Moses came. So like that all the apostles are still all the prophets and the saints are all still alive, so we can meet. அவர்கள் இந்த மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் தோன்றினது போல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதை போன்றவே பரிசுத்தவான்கள் மற்ற தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் நாங்கள் சந்தித்தோம் என்று சொல்லி. But the truth is once we meet such godly people we will know what to do next. ஆனால் உண்மை என்ன, நீங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை சந்திக்கிற வேளையிலே உங்களுக்கு தெரியும் நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. See, this is my heart's cry. என்னுடைய ஒரு உண்மையான ஒரு அழுகை, அது இருதய அழுகை, heart's cry. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அழுகிற காரியம் அது.
Not that I cry outside, okay? வெளிப்புறமாய் நான் அழுகிறது அல்ல. I pray that I don't cry outside. நான் ஜெபிக்கிறேன், வெளியில நான் அழுது புலம்புகிறது அல்ல. But my heart can cry. என்னுடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறது. That means many people don't know what to do in life. ஆனால் அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு They தெரியும். are doing thousands of things, அவர்கள் ஆயிரக்கணக்கான காரியங்களை செய்கிறார்கள். but they don't know which is ordained by God. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை எது தேவனால் குறிக்கப்பட்டது என்று. That's why these divine encounters will help us to focus on what God wants us to do in life. அது நிமித்தமே தெய்வீக சந்திப்புகள் என்பது தேவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெளிவாய் நமக்கு போதிக்கிறதாய் அமைகிறது. Hallelujah. ஹalleluya. When Saul met God, he came to know what he has to do next. எப்பொழுது சவுல் தேவனை சந்தித்தானோ அவனுக்கு தெரிந்தது அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று. He lost his eyes. அவன் தன் கண்களை இழந்தான். But his inner eye was opened. ஆனால் ஆவிக்குரிய கண்கள், உள்ளான கண்கள் திறக்கப்பட்டது. He now find out the direction. He now find out the goal, the things that he has to achieve in this world. அவன் தான் எதை அடைய வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டான். See, this is what I call it as true divine encounters. இதையே தான் நான் சொல்லுகிறேன், இதுதான் உண்மையான தெய்வீக சந்திப்பு. Because whenever we meet living God, he will never leave us in the same place that he met us. உயிரோடு இருக்கிற தேவனை சந்திக்கிற பொழுது நான் இருக்கிற அதே நிலைமையில என்னை வைக்க மாட்டார். He will take us forward. He will take us he will move me in a progressive way. அவர் என்னை ஒரு முன்னேற்ற பாதையிலே, நான் முன்னாக செல்கிற ஒரு நல்ல பாதையிலே அவரை நடத்துவார். He lost the physical eyes, but his inner eyes were opened. அவனுக்கு இருக்கிற புறக்கண்களை இழந்து விட்டான், ஆனால் அகக்கண்கள் திறக்கப்பட்டது. This is what I truly believe that the church need to have in these days. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், சபை என்பது இதை உண்மையா இந்த நிலைமையை அடைய வேண்டும். It has to open its inner eyes to see what God wants to do in this world. அவர்களுடைய அகக்கண்களை திறக்கப்பட்டு தேவன் உண்மையாய் என்ன செய்ய இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். When we know this, we capture God in his glory. அவருடைய மகிமையிலே அவரை தரிசிக்க முடியும் இதை அறிந்து கொள்ளுகிற பொழுது. Hallelujah. Hallelujah. But today most of the divine encounters are not taking us forward. ஆனால் அநேக தெய்வீக சந்திப்புகள் என்பது நம்மை அப்படிப்பட்ட பாதையிலே, முன்னேற்ற பாதையிலே கொண்டு போகவில்லையே. It leads into more confusion. இன்னும் அதிகமாய் ஒரு குழப்பத்துக்குள்ளே அல்லவா என்னை நடத்துகிறது. That's why I believe that we all should spend more time in the presence of God. அது நிமித்தமே நான் அதிகமாய் விருப்பப்படுகிறேன், இன்னும் நான் அதிக நேரம் தேவனுடைய பாதத்திலே செலவிட வேண்டுமே. Not just shouting, screaming and pulling down heaven. Just be there until you get divine encounters. கூக்குரலிட்டு கூச்சலிட்டு ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டல்ல, காத்திருந்து தேவனை சந்திக்க வேண்டும் என்று நாம் அதில் எதிர்பார்க்கிறதிலே Many times we are not being disciplined in this area. நம்மை வரைமுறை பிடித்துக் கொள்ளவில்லையே. Many places we just go ahead and do whatever we want. நாம் போகிறோம், எனக்கு விருப்பமானதையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். What is so pleasing to me, I will do. எனக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருக்கிறேன். What is easily coming for me, I will do. எது எனக்கு எளிதாய் தோன்றுகிறதோ அதே செய்து வருகிறேன். But when we say, Lord, you always put me on a track and take me to a right path, Lord, what I should do, then God says, I will guide you. ஆண்டவரே, என்னை உம்முடைய பாதையிலே நடத்தி, சரியான வழியில் நடத்தி, உமக்கு விருப்பமானது செய்ய என்னை போதித்தருளும் என்று சொல்லுகிற பொழுது சரியான வழியில் அவன் நம்மை நடத்துவார். Let's turn our verse to Psalms 34:4. நாம் சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். I sought the Lord and he answered me. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். The important word is I sought the Lord. நான் கர்த்தரை தேடினேன். Hallelujah. I besought the eternal. That means I went after him. I really took charge to seek him. Then he answered me. நான் கர்த்தரை தேடுவதற்காக நான் என் இருதயத்தை திருப்பினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். Hallelujah. See, getting answers from God, it's not that much easy. ஆண்டவரிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது.
If that is so easy, we would all got our answers, right? அது சாதாரண எளிதான காரியம்னா நம்ம எத்தனையோ பதில்களை பெற்றிருக்கலாமே. If you want answer, you have to seek after him. நமக்கு எப்பொழுது பதில் தேவையோ நாம் அவரை தேட வேண்டும். I always says, don't seek ministry, but seek God. எப்பொழுதும் சொல்வேன், ஊழியத்தையே தேடி போகாதீங்க, தேவனை தேடுங்க. Everything will be added in our life. எல்லாமே கூட கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. I see a lot of young generation, young pastors, young ministers, newly started ministry. They are seeking ministry opportunities. I tell you, seek God. Every doors will be opened at the appropriate time. அநேக இளம் ஊழியர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் அதிகமாய் ஊழியங்களை தேடுகிறாங்க. அவங்ககிட்ட எப்பயும் நான் ஆலோசனை சொல்றது உண்டு, கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது கர்த்தர் நேர்த்தியா வழி. They want to be in the media. அவர்கள் இன்றைக்கு அந்த மீடியா மினிஸ்ட்ரியில் அதிகமாக விருப்பப்படுகிறாங்க. They want to be in the limelight. அவர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்க விரும்புகிறாங்க. No, you seek God. You know God and you expect to know what he wants to do. Everything will move in his plan. கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவை நமக்கு உண்டாக்குற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். I am giving the ultimate principle to succeed in ministry. அவர் நமக்கு சரியான காரியத்தை நம்முடைய ஊழியத்துல உள்ள வெற்றி அடைவதற்கு எல்லா வழிகளையும் நமக்கு திறந்து கொடுப்பார். Hallelujah. Hallelujah. These two things, know God who he is and then knowing what to do in life. அந்த காரியம், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You can ask me question, I don't know what to do, then wait. நீங்கள் இடத்துல கேட்கலாம், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன், காத்திருங்கள். Don't move anything on your own. நீங்களாக ஏதோ ஒரு காரியத்தை நகர்த்தி விடாதீர்கள். I have learned huge lessons in that area. இந்த காரியத்துல நான் அதிகமாய் நாங்கள் பாடங்களை பற்றி படித்துக் கொண்டேன். So I request everybody, you wait. உங்களை தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்கிறேன், காத்திருங்கள். Because when you wait, God answers. நீங்கள் காத்திருக்கிற பொழுது தேவன் பதில் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. You can ask me how long I should wait. நீங்க என்கிட்ட கேட்கலாம், எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும். See, waiting on God is never wasted. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு காரியம் அது வீணான நேரம் அல்ல. ஒரு நாளும் வீணாகாது. Hallelujah. Every waiting will have a weightage in your life. ஒவ்வொரு காத்திருக்கிறதிலும் உடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொண்டு வரும். One person said, Anna, if I don't preach, many people will die. ஒருத்தர் இப்படி என்கிட்ட சொன்னாரு, நான் பிரசங்கி காட்டி அநேக பேர் செத்து நரகத்துக்கு போயிடுவாங்க. I truly believe that. நானும் அதை உறுதியா நம்புகிறேன். But when Jesus lived in Jerusalem, many people were dying in different countries. இயேசு எருசலேம்ல இருக்கிற பொழுது வேறு நாட்டுல வாழ்ந்தவங்க எல்லாம் மரிச்சிட்டு தான் இருந்தாங்க. So you cannot move because of people dying. நீங்கள் ஜனங்கள் மரிக்கிறாங்க என்பதற்காக நீங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறது அல்ல. You have to persuade what he called us to do. That is what I believe, the divine encounter, true product. நீங்கள் தேவன் எதற்காக உங்களை பிடித்திருக்கிறாரோ அதை பின்தொடர அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Don't move because of so many other circumstances and situations. சூழ்நிலைகளை பார்த்து, மற்ற காரியங்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி விடாதீர்கள். Then you may mislead and misguided in life. நீங்கள் தவறான இடத்திற்கும் தவறான காரியத்துக்கு நேராய் நகர்த்தப்பட்டு விடுவீர்கள். So Saul encounter teaches two things, knowing God and knowing what to do. இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு, தேவர் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளவும் அது உதவினது. Hallelujah. Hallelujah. Let's also ask the Lord to have this kind of encounters in life. நாமும் கூட தேவனிடத்தில் கேட்போம், எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தாரும். Maybe God does not meet us in a very drastic way to blind our eyes, but he can meet us in opening our inner eyes. ஒருவேளை சவுலுக்கு ஏற்பட்டது போல நம்முடைய புறக்கண்களை குருடாக்கி தேவன் செயல்படுவதல்ல, ஒரு நம்முடைய அகக்கண்களை திறந்து தேவன் யார் என்பதை நம்மை அறிந்து கொள்ள வைக்க முடியுமே. Hallelujah. Hallelujah. Shall we all stand up for prayer? நாம் எழும்பி நின்று தேவனை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக தந்தையே, thank you for giving this opportunity.
இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி Lord, செலுத்துகிறோம். we truly ask, Lord, we want to have more encounters, the ஆண்டவரே, biblical encounters in our life, Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தாழ்மையாக கேட்கிறோம். எங்களுக்கும் இப்படிப்பட்ட அதிகமான தெய்வீக சந்திப்புகள் நடைபெற உதவி செய்யுங்க. Lord, we don't want to take these encounters lightly, Lord. ஆண்டவரே, இந்த தெய்வீக சந்திப்புகளை நாங்கள் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள இந்த இடத்துக்குள்ளே வரவில்லை. We want to take it with great honor and great respect, Lord. ஒரு பெரிய கனத்தோடு, ஆண்டவரே, பெரிய பயத்தோடு, நடுக்கத்தோடு அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். Lord, we want to seek after you. ஆண்டவரே, உம்மை தேட நாங்கள் We விரும்புகிறோம். want to sought after you, ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பற்றிக்கொள்ள விரும்புகிறோம். so that you can give us answer, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதிலாய் மாறுவீரா. Lord, many times we are standing in crossroads. We don't know what to do. Help us to know it, oh Father, Lord. ஆண்டவரே, நாங்கள் அநேக வேளைகளிலே வழி சந்துகளிலே என்ன செய்வது என்று அறியாதபடி நின்று கொண்டிருக்கிறோம். Meet us, Lord. எங்களை சந்திப்பீராக. Give us the great courage to move forward in the right direction, Lord. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு திட்டமான நம்பிக்கை கொடுத்து சரியான வழியிலே நாங்கள் நகலங்களுக்கு உதவி Lord, செய்யுங்க. we don't want to do our own work. We want to do your work, oh Lord. ஆண்டவரே, எங்களுடைய சொந்த வேலையை செய்ய இந்த இடத்துல வரலை, உம்முடைய வேலையை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. Guide us and lead us, Lord. எங்களை ஆண்டவரே போதித்து எங்களை நடத்துங்கப்பா. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.